ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் கேம். ஸோ எந்த உள்ள நம்ம இது பார்க்க போகிறோம்னா, இப்போ இடையில சிஎஸ்ஆர் சீசன் முடிஞ்சிச்சு. அதனால் எல்லோரும் தீவிரமாக புஷ் பண்ணிகிட்ருப்பீங்க. அது ரொம்ப முக்கியமானது கேரக்டர் ஸ்கில் தான். கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து லேடவுட் செட்டிங்ஸோட இதில் லேடவுட் செட்டிங்ஸும் சொல்லியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இடை கிடைச்ச ப்ரூஃப் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. நம்ம வந்து இப்போ தான் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இப்போ தான் நம்ம இந்த சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ இப்போ தான் போடுறோம். அதனால் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நீங்கள் யாராவது 1 vs 1 போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தாராளமாக வரேன். அதனால் பேட் கமெண்ட் எதாவது பண்ணிடாதீங்க கைஸ். பேட் வேர்ட்ஸ் போட்டு எதாவது பண்ணிடாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேவா கைஸ்? சரி கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கேரக்டர் வைக்கணும்னா, நம்ம பேசிவ் ஸ்கில்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். நான் வச்சு யூஸ் பண்ணுற கேரக்டர் வந்து உல்ஃபாரா கேரக்டர். உல்ஃபாரா கேரக்டர் வந்து என்ன கொடுக்கும்னா, அவன் வந்து இப்போ நீங்கள் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பெக்டேட்டில் பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளோ ஸ்பெக்டேட் பார்க்காங்களோ அவ்வளோத்துக்கே அவன் எனிமி வந்து ஹெட்ஷாட் அடித்தாலும் ஹெட்ஷாட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விழும். அதனால் நீங்கள் அழகாக தப்பிச்சிடலாம் அந்த இதுலேருந்து. செகண்ட் வந்து நம்ம மேக்ஸிம் தான், நம்ம மெடிக்கல் ஸ்பீடாக போடுறதுக்கு மேக்ஸிம் தான் வச்சுருப்போம். அதனால் மேக்ஸிம் கேரக்டர் வச்சுக்கோங்க. அடுத்து லியானோ கேரக்டர்னால் யார் இருந்தீங்கன்னா, இந்த பேஸ்கெட் பால் வச்சு அந்த இது பண்ணிகிட்ருப்பானா அவன் தான். அவன் வந்து என்ன கொடுப்பானா, நம்ம வந்து இப்போ எனிமி அட்டாக் பண்ணிட்டானா, அட்டாக் பண்ணும்போது இப்போ நமக்கு வந்து லைஃப் கம்மியாகுதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 HP கொடுப்பான் அவன் தான் லியானோ கேரக்டர். நம்ம ஆக்டிவ் ஸ்கில்னால் நான் வந்து மிடில் ரேஞ்சிலேருந்து தான் நான் வந்து ஆரம்பிப்பேன். அதனால் தச்சுவா கேரக்டர் தான் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து லாங் ரேஞ்சுனா டிமின்ட் யூஸ் பண்ணலாம். ஷார்ட் ரேஞ்சில் வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்சுனா எக்ஸ்சேஞ்ச் கேரக்டர்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது ஒரு பொம்பளை கேரக்டரு. வந்து டெம்பரரியாகவே நீங்கள் அவன் எனிமி அடிச்சிட்டாலும் டெம்பரரியாகவே ஒரு 60 HP 80 HP கிடைக்கும். அதனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் கேரக்டர் வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. மிட் ரேஞ்சுக்கு வந்து தச்சு வச்சுக்கோங்க கைஸ். அது கடைசியில் வந்து நம்ம லேடவுட் செட்டிங்ஸ் வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்சை பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்பவே பயங்கரமாக விளாண்டுருப்பேன். கடைசியில் எனிமி வந்து சரியான ரிவெஞ்ச் கொடுத்துருப்பான். இந்த இதில் வந்து கடைசியில் அந்த எனிமி அடிச்சிருப்பான். அடித்த உடனே சரி, அடுத்து கடைசி ரவுண்ட் வந்துச்சு. ஐயோ மறந்துட்டு பார்த்தீங்களா, லேடவுட் செட்டிங்ஸ் வந்து சொல்ல மறந்தேன். லேடவுட் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லெக் பாக்கெட்ஸும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சப்ளை கிட் வச்சுக்கோங்க. லெக் பாக்கெட்ஸ் வந்து என்ன கொடுக்குன்னா, அந்த நீங்கள் 3 க்ளோவல் எடுக்கிறதுல 5 க்ளோவல் எடுக்கலாம். இப்போ வந்து சப்ளை கிட் எடுக்கிங்கன்னா, சப்ளை கிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மெடிக்கெட் தரும், இல்லைனா பான்ஃபயர் ஏதாவது ஒன்று தரும். அதனால் ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. என்ன நான் கொடுக்குறது வந்து நான் லெக் பாக்கெட்ஸ் தான் வச்சுருப்பேன். சப்ளை கிட் வந்து ஒப்பேறாது, லெக் பாக்கெட்ஸ் தான் சூப்பராக இருக்கும். ஓகே சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கடைசியில் வந்து நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணி விட்டுருப்போம். நல்லா இல்லை, டீம்மேட் ரிவைவ் பண்ணலன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் தோற்றுருப்போம். அங்கே பாருங்கள், ஒரு ட்ரிபிள் கில் அடிச்சிருப்பேன் கோபுரம் M40 வச்சு கஷ்டப்பட்டு. ஓகே, நான் வந்து யூஐடி வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விட்றேன். மறக்காமல் யூஐடிக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. அவன் கூட 1 vs 1னா ரெக்வெஸ்ட் கொடுத்துருங்க கைஸ். கடைசியில் மேட்ச் ஜெயிச்சிருப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்தது இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் பாருங்கள். இல்லை பாருங்கள், கடைசியில் நம்ம டீம்மேட் ஜெயிச்சிருப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பை கைஸ், மீண்டும் சந்திக்கலாம்.